ஆனா சில பேருக்கு இந்த வெய்ய காலத்துல கூட மூச்சுட முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அதிகப்படியான சளி தேக்கம் இருக்கிறத பொறுத்து தான் இந்த 2 விஷயமுமே நமக்கு முடிவு. அதாவது இப்ப சளி வந்து லங்ஸ்ல ஒரு 25% to 40% இருக்கு அப்படின்னா, அவங்களால அந்த ஆஸ்துமா ப்ராப்ளத்த சம்மர் சீசன்ல எதிர்கொள்ள முடியுது. ஏன்னா அந்த சூடு காரணமா அதிகப்படியான சளி தேக்கம் அப்ப இருக்கிறது இல்ல. ஆனா லங்ஸ்ல ஒரு 70-80% சளி தேக்கம் அடையும் போது பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபோட கூடிய ஒரு ஆஸ்துமா. சோ அது அப்ப வெய்ய காலத்துல கூட உங்களை விட்டு வைக்கிறது கிடையாது. சோ அப்ப எந்த அளவுல நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து சீசன் டைம்ல வீசிங் வர்றதும் இல்ல அன்சீசன், அதாவது இப்போ இந்த வெய்ய காலத்துல கூட ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறதும் இந்த ஒரு முற்றிலுமான காரணத்தினாலதான் முடிவு செய்யப்படுது.